2006 இந்த வருஷம் தான் அண்டர் 19 காலகட்டத்தில ரோஹித் சர்மா கலக்கின காலம். அத பார்த்த இந்தியன் செலக்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இந்த பையன இந்தியன் டீமுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியாக 2007 ஜூன் மாசம் அயர்லாந்துக்கு எதிரா நடந்த ஒருதின போட்டியில ரோஹித் சர்மா முதல் முறையா அறிமுகமாகி இருந்தாரு. அந்த சீரிஸ்ல அவருக்கு பெருசா சான்சஸ் எல்லாம் கிடைக்கல. அதுக்கப்புறமா 2007 T20 வேர்ல்ட் கப்ல ஸ்ட்ரெய்ட்டா செலக்ட் செய்யப்படுறாரு ரோஹித் சர்மா. யாருடா இந்த பையன் சும்மா வந்திருக்கான், டீமுக்கு 11 பேர் தேவை, அதுக்காக டீமுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த வேர்ல்ட் கப் உடைய ஃபைனல்ல பாகிஸ்தானுக்கு எதிரா இந்தியா ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அவர் உள்ள நுழையும் போது 140 ரன்குள்ளேயே இந்தியா சுருண்டுருவாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா ரோஹித் சர்மா அதிரடியா ஆடி இருந்தாரு. ஒரு 6 2 4ன்னு அடிச்சிருந்தாரு. கடைசி ஓவர்ல கொஞ்சம் கொஞ்சமா ரன்னை தேர்த்தி கொண்டு வந்து இந்தியாவை 157 அப்படிங்கிற ரன்னை எட்ட காரணமா இருந்தாரு. அந்த மேட்ச்ல அவர் 30 ரன்களை 16 பாலுக்கு அடிச்சிருந்தாரு. இந்த குரூஷியலான ரன்ஸால தான் இந்தியா அந்த ஸ்கோரை எட்ட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே க்ளோஸா போய் அந்த மேட்சை இந்தியா ஜெயிக்க முடிஞ்சது. அந்த நாக் மூலமா ஒரு பிளேயரா முதல் முறையா T20 வேர்ல்ட் கப்ப ருசி பார்த்தாரு ரோஹித் சர்மா. அத பார்த்த உடனே நெறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பா இந்த பையன் பெரிய ஆளா வருவான்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாரியே 2008ஆம் ஆண்டு IPL ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷன்ல டக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத் இவரை 3 கோடிக்கு ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. அந்த காசுக்கு மதிப்பு கொடுக்கும் விதமா அந்த டோர்னமெண்ட்ல அவர் கலக்கி எடுத்திருந்தாருங்க. முதல் சீசன்லயே சூப்பர்பா ஆடி 404 ரன்களை 13 போட்டிகள்லயே அடிச்சிருந்தாரு. அதன் தொடர்ச்சியா 2009ல டக்கன் சார்ஜர்ஸ் டீமுடைய முக்கிய உறுப்பினரா மாறினாரு. அந்த சீசன் தாங்க அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒரு மேட்ச் வின்னரா காட்டினதே அந்த ஒரு டோர்னமெண்ட் தான். 2009 IPL டக்கன் சார்ஜர்ஸ் கப் அடிச்சிருந்தாங்க. அந்த கப் அடிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இவர் இருந்தாரு. ஏன்னா அந்த டோர்னமெண்ட்ல அவர் 362 ரன்களை கோச்சிருந்தாரு. அதோட 11 விக்கெட்களை எடுத்திருந்தாருங்க. ஆல்ரவுண்டரா கலக்கி இருந்தாரு. அந்த 11 விக்கெட்ல ஒரு ஹேட்ரிக்கும் அடக்கம். அந்த ஹேட்ரிக்கை யாருக்கு எதிராக தெரியுமா எடுத்தார் அவரு? மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக தான் அந்த ஒரு ஹேட்ரிக்கை எடுத்திருப்பாரு. நிறைய மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டக்கன் சார்ஜர்ஸ் ஜெயிக்க வச்சிருப்பாரு. இப்பதான் அவருடைய ஷாட்ஸ் எல்லாம் எலிகண்டா இருக்கு. ஆனா அந்த 2009 IPL அவருடைய ஷாட்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன், வித்தியாசமா இருக்கும். யாருடா இந்த பையன் இந்த காட்டுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த அளவுக்கு சூப்பரா ஆடி இருப்பாரு. அந்த ஒரு ஆட்டத்தாலேயே அவருக்கு 2009 IPL எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த 2009 IPL பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா இந்திய டீம்ல அவருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்குது. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு மேட்ச்ல கொடுத்துட்டு வந்தாரு. அப்படியாக 2010ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் ODI சதத்தை அவர் பதிவு செஞ்சாரு. ஜிம்பாப்வேக்கு எதிராக நடந்த போட்டியில 114 ரன்களை 119 பந்துகளுக்கு அடிச்சு தன்னுடைய முதல் சதத்தை இன்டர்நேஷனல் கரியர்லயே அவர் பதிவு செஞ்சிருந்தாரு.